அவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 40 தொடங்கி 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் தை திருநாள், பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு வாசகம் வருவது மிகவும் அரிதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் என்ன சொல்ல வருகிறார் என்பது ரொம்ப முக்கியம். நான் ஜெபிக்க செல்கிறேன் என்பது நான் இயேசுவிடம் செல்கிறேன் என்பது பொருள். இயேசுவிடம் சென்ற பிறகு நாம் அங்கேயே அமர்ந்து விடக்கூடாது, மாறாக செயல்பட செல்கிறேன் என்ற ஒரு அடுத்த கட்டத்திற்கும் நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். தனிமையான இடத்திற்கு வேண்ட சென்றார் என்றால் மனித நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு வேண்ட சென்றார். அப்படி என்றால் அங்கு வானதூதர்களும் இறைவனிடமும் அவர் இணைய இருக்கின்றார் என்பது பொருள். இயேசு கிறிஸ்து ஏன் வேண்ட வேண்டும்? அவர் ஒரு இறைவன் தானே. பிறகு எதற்கு அவர் வேண்டிக் கொண்ட தனியாக செல்கிறார் என்றால், மானுட பிறவி எடுத்தத காரணத்தினால் அவர் இறைவனிடமிருந்து அருள் வரங்களை பெற வேண்டும், அதாவது மன தைரியத்தை பெற வேண்டும். ஏனென்றால் அவர் எத்தனை பேரை சுகமாக்குகிறார்களோ அத்தனை முறை அவருடைய ஆயுட்காலம் குறைய தொடங்குகிறது. அவர் பேசி பேசி பிரசங்கங்கள் செய்து இறைவனை பற்றி அறிமுகப்படுத்தி இருந்தார் என்றால் அவர் 60, 70, 80 வயது வரை கூட இருந்திருப்பார். எப்பொழுது அவர் சுகம் கொடுத்தாரோ, அதை எப்பொழுது அவர்கள் சென்று பரப்பி வந்தார்களோ அன்றே அவருடைய ஆயுட்காலம் குறுக தொடங்குகிறது. எனவே அவர், இறைவா, எனக்கு தேவையான உடல் வலிமையையும் மன வலிமையையும் ஆற்றலையும் தாரும். ஏனென்றால் இறைவனிடம் பெற்ற வரங்களை இயேசு சும்மா வைத்துக் கொண்டிருக்கவில்லை, அதை செலவழிக்கிறார். செலவழித்த பிறகு தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லுகிறார், மீண்டும் ஆண்டவரின் அருளை சேகரிக்க. இன்று நாம் இறைவனுடைய அருளை இந்த ஆலயத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, திருப்பலியின் மூலமாக பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அதை எப்படி செலவழிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கணவன் மனைவியுடன் அமர்ந்து செலவழிக்கிறாரா? மனைவி கணவனுடன், பெற்றோர்கள் பிள்ளைகளுடன், பிள்ளைகள் பெற்றோருடன் செலவழிக்கிறார்களா? குடும்பங்கள் அமர்ந்து செலவழிக்கிறார்களா? உறவுகளோடு அமர்ந்து செலவழிக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த செலவழிப்பு என்பது நமக்கு சேதாரமும் இல்லை, செய்கூலியும் கிடையாது. எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் இறைவன் நமக்கு அருள் வரங்களை பொழியவில்லை என்பதுதான் அதனுடைய கூற்றாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் இந்த தொழுநோயாளர் நன்றியின் பெருக்கை பரப்பி வருவது மூலமாக பெற்றுக் கொள்கிறார். இது காரணம் என்னவென்றால், அவர்கள் இயேசுவை தொட வேண்டும், இயேசுவை எப்படியாவது அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் போது, ஏன் அவருடைய ஆயுட்காலம் குறைகிறது என்று சொன்னேன் என்றால், அவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு செல்வதை விட இயேசுவை தேடி செல்ல கூட்டங்கள் அதிகமாகிவிட்டது.
அப்ப எருசலேம் ஆலயத்திற்கு செல்லவில்லை என்றால் அங்கு வரக்கூடிய காணிக்கைகள் குறைய தொடங்கிவிடும். அங்கு வரக்கூடிய வரத்துகளும் வருமானங்களும் நின்று போகும். அப்ப அந்த இறைவனுடைய சக்தி நின்று போகும் என்று எண்ணி, அதனால்தான் கயவா சொல்லுவார், பலர் சாவதை விட பலருக்காக ஒருவர் இறப்பது நல்லது என்று சொல்லி இயேசுடைய ஆயுட்காலத்தை குறைக்க இப்படிப்பட்ட சதித்திட்டங்களும் அது தீட்ட துணிகிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து, நீ இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீ விரைவாக சென்று மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கைகளை செலுத்தும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை பின்புலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொழுநோயாளர் 3 விதமான தீட்டுப்பட்டிருக்கிறார். 1 தன்னுடனே தீட்டு, 2 பிறருடன் தீட்டு, 3 இறைவனுடன் தீட்டு. அப்ப தன்னுடன் தீட்டு என்றால் தன்னையே தான் குற்றவாளி, அதாவது இவன் ஆண்டவரால் சபிக்கப்பட்டவன், அவர்களுக்கு தான் தொழுநோய் வரும், அதான் உங்களுடைய கூற்று. 2வது, எவரும் அவரை தொட்டுவிடக் கூடாது. அவர் இப்படி ஊதி அந்த காத்து நம்ம மேல பட்டுச்சுன்னா 80 நாள் நம்மளை தனியா தள்ளி வச்சிருவாங்க. அப்புறம் ஒரு குண்டூசி எடுத்து நம்ம உடம்பு பூரா குத்தி பார்த்துட்டு தான் வெளியில அனுப்புவாங்க. எங்கிட்ட உணர்ச்சி இல்லாம இருக்குதா, இவனுக்கு நோய் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அதை நம்மளை பரிசோதிப்பாங்க. 3வது, அவர் கோவிலுக்கு கூட வரக்கூடாது, ஏனென்றால் ஆலயத்தில் அவர் நுழையக்கூடாத, ஆண்டவரால் சபிக்கப்பட்டவர். இப்படி இந்த 3 விதமான துன்பங்களை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தில் தான் அவர் ஆண்டவரை நோக்கி முழங்கால் படியிட்டு வேண்டுகிறார். அவர் வேண்டினார், ஐயா நீர் விரும்பினால் எனது நோய் குணமாகும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு செய்த முதல் காரியம், அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் சுகமாகுக என்று சொல்லுகிறார். இங்கு இருப்பவர்களில் எத்தனை பேர் மிக மோசமான தொழுநோயாளர்களை பார்த்திருக்கிறீர்கள் என்பது தெரியாது. ஆனா இங்கு இருப்பவர்கள் எத்தனை பேர் நீங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறீர்கள் என்பதும் தெரியும். எத்தனை முறை வாடிப்பட்டி கோயிலுக்கு போயிருக்கிறீங்கன்னு தெரியும். எத்தனை முறை இடைக்காட்டூர் கோயில் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்றாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட நோயாளர்களை நீங்கள் சந்தித்ததுண்டா, சிந்தித்ததுண்டா? அவர்கள் கால்களை நீங்கள் பார்த்ததுண்டா? புழுக்கள் உள்ளிருந்து விழுவதை கண்டதுண்டா? அவர்கள் ஆடு மேய்க்க செல்லும் போது கற்கள் உள்ளே செல்லும் போது அவர்களுக்கே உணர்ச்சி தெரியாமல் அந்த காலை அறுப்பார்கள், அதை கண்டதுண்டா? இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எனவே அவர் வாங்கி கொண்ட அந்த ஆற்றல் அனைத்தையும் தேவைப்படுவோருக்கு செலவழிக்கிறார். ஆனால் இன்று நாம் பெறக்கூடிய இந்த ஆற்றல் தேவையில்லாமல் செலவழிப்பதற்கு, பிறரை பற்றி, மற்றவர்களை பற்றி, அடுத்த குடும்பத்தை பார்க்கறதுக்கே சில பேர் இன்னைக்கு ஜன்னல் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எட்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அதுக்கு ஒரு ஸ்டூல் வாங்கி போட்டு அதை எட்டி பார்க்கறதுக்கு இன்னைக்கு முயற்சி செஞ்சு விட்டாங்க. எனவே நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 1000 ஓட்டைகளை அடைப்பதை விட பிறர் குடும்பத்தில் இருக்கும் அந்த ஒரே ஒரு குறையை கண்டு அதை ஊரெல்லாம் பரப்பிவிடக்கூடிய மனிதர்கள் இந்த ஆற்றலை அங்கு செலவழிக்கிறார்கள். அதனால் தான் குடும்பம் கோய்ந்தா கோய்ந்தான்னு கிடக்கு. அப்ப நான் என்ன செய்கிறேன், என்னுடைய இறை ஆற்றலை நான் எப்படி செலவழிக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நான் சொல்லுவது உடனே ஆலயங்களுக்கு செல்வதெல்லாம் குற்றமா? கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடங்களில் கற்பித்தார், ஆலயங்களில் சென்று நாம் ஜெபித்தார், ஆனால் செயல்பட்டார். நான் இன்று செயல்படுகிறேனா, இல்லை ஜெபித்துக் கொண்டு மட்டுமே இருக்கிறேனா, இல்லை அந்த ஆலயத்தில் அமர்ந்தால்தான் எனக்கு தூக்கம் வரும் என்று உட்கார்ந்திருக்கிறேனா என்றால் அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய கட்டத்தில் நான் இருக்கிறோம். எனவே ஆலயத்தில் மட்டும் நான் ஆண்டவனை காண்பேன் என்றால் அது வேலை செய்யாதவர்கள், வேலை தெரியாதவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையா மாறிவிடும். எனவே செயல்பட நாம் செல்ல வேண்டும். அந்த செயலைத்தான் ஆண்டவர் ஆழமாக விரும்புகிறார். ஏனென்றால் அந்த கஷ்டப்படுவோருடைய ஜெபம் ஆண்டவர் அருகில் இருந்து கேட்கிறார், அவர்களை தொடுகிறார், நான் விரும்புகிறேன் என சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட உள்ளத்தை நாம் பார்ப்போம். இன்று நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நோய்கள் இல்லை, அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். 2வது, நாம் இயேசுவிடம் முழங்கால் படியிட்டு, ஐயா நீர் விரும்பினால் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் என்று நாம் உண்மையிலே உள்ளத்தில் இருந்து வேண்டி இருக்கிறோமா என்பதையும் நான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டது. இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய சுருக்கமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. 2வது, அவர் சொல்லுகிறார், நீ மோசே கட்டளையிட்ட காணிக்கைகளை போய் செலுத்தும் என்று சொல்லுகிறார். அப்படி செலுத்த முடியாது. விரைவாக சென்று நோயாளர்களே 4 பிரிவு இருக்கிறார்கள். 1, இவர் குஷ்டரோகி, தொழுநோய் இருப்பதனால் இவர் வெளியில் இருந்து காணிக்கை செலுத்த வேண்டும், அதாவது ஆலயத்திலிருந்து தூரம் போக வேண்டும்.
அங்கிருந்து காணிக்கை செலுத்திய பிறகு 2ஆம் கட்ட தொழுநோயாளர்கள் அதை அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தி வர வேண்டும். 3ஆம் கட்ட தொழுநோயாளர்கள் அதை அங்கிருந்து ஆலயத்துடைய வாயிலில் வைக்க வேண்டும். கட்டளையிட்டு குருவிடம் காணிக்கை செலுத்திய பிறகு அந்த சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருக்கிறவங்க ஆலயத்தில் பணி செஞ்சு 4ஆம் கட்டமாக குருவிடம் வந்து கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கே சர்டிபிகேட் கிடைக்கும். அப்ப இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் அன்றைய தொழுநோயாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மணி அடித்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம், வரலாறுகளை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்த சூழ்நிலைகளை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஜெபத்தை, ஆற்றலை நான் எதில் செலவழிக்கிறேன்? எனக்கு மட்டும்தானா, என் குடும்பத்திற்கு மட்டும்தானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கிராமத்துல நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா மற்ற குடும்பம் பூரா நல்லா இல்லாம இருந்தாலும் நமக்கு பாதிப்பு தான். அப்ப நான் வேண்டக்கூடிய வேண்டுதல் எப்படி இருக்கிறது? எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்பவுமே நல்லா இருக்கணும், யாரையும் குறையா பார்க்க கூடாது இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டோம் அப்படின்னா அந்த ஊரே நல்லா இருக்கும். நம்ம சுயநலமாக வேண்டக்கூடிய ஜெபத்தில் நாம் ஒரு நாளும் சுயநலவாதியாகத்தான் இருப்போமே ஒழிய பொதுநலவாதியாக நாம் மாறிவிட முடியாது. இறைவனுடைய ஆற்றல் பொதுநலம் வாய்ந்தது, சுயநலம் வாய்ந்தது அல்ல என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது தை திருநாளுக்கு வருவோம். பால் பொங்கிருச்சா கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? பால் பொங்கிருச்சா, கால் வீங்கிருச்சான்னு கேட்பாங்க. நீங்க எல்லாம் ஏதோ ஜெர்மனி நாட்டில இருந்து வந்திருக்கீங்க நினைக்கிறேன். பால் பொங்கிருச்சான்னு கேட்டா கால் வீங்கிருச்சான்னு கேட்பாங்க. இப்ப பால் பொங்கிருச்சா உங்க வீட்டுல எல்லாம்? பால் பொங்குச்சா இல்லையா? பொங்குச்சு. அதுக்கு அது பொருள் கிடையாது. கதிரினுடைய நெல்மணி பாலாக இருக்கும். அந்த பால் பொங்கினால்தான் அரிசியாக வரும். அதனால தான் கேட்பாங்க, உங்க வயல்ல பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியும் தெரியவில்லை என்றால் அவர் மறுபடி மாற்றி கேட்பார், நீ பால் பொங்கியது தெரியவில்லை என்றால் கவலைப்படாதே, பயிரினுடைய கால் வீங்கிருச்சான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? பால் பொங்கிருச்சா, கால் வீங்கிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே உட்கார்ந்து கேட்டு கிடப்போம். அது அல்ல பொங்கல். பொங்கலை, உழவு தொழிலை பார்க்க வேண்டும் என்றால் திருவுளியத்தில் இருக்குதா ஃபாதர்னு கேட்டா இருக்குது. யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதில் இந்த விவசாயிகளை பற்றி ஆழமாக அற்புதமாக கொடுத்திருப்பார். என்னன்னா, ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள், பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாதிரியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். அப்ப இந்த பயிரை நான் பயிரிட செய்கிறேன் என்றால், அதை பொறுமையோடு காத்திருக்கிறார்கள் என்றால், இன்றைய முதல் வசனம் நான் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பது அதற்கான பொருள். பொறுமையோடு என்பது வேறு, நம்பிக்கையோடு என்பது வேறு. அப்ப நம்பிக்கையோடு நான் காத்திருக்கும் போது எனக்கு எல்லாம் சுகமாக கிடைக்கும் என்பது பொருள். பொங்கல் வைக்கிறோம், பொங்கல் என்றால் நன்றி அப்படி என்பது அதனுடைய பொருள். இப்ப பொங்கல் உழவு தொழிலை பற்றி வேற எதுவும் இலக்கியங்கள் கூறியிருக்கிறதா என்றால், உலகம் உருண்டை என்பதையே 17ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்தது யார்? வெரி குட். 17ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்தார் கலிலியோ. யாரு? உங்க சின்ன தமையனா? கலிலியோ தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. கலிலியோ தான் கண்டுபிடிக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் கண்டுபிடிச்சார். 1031வது குறள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், ஆதலால் உழன்றும் உழவே தலை அப்படின்னு கண்டுபிடிச்சார். அப்ப எவன் ஒருவன் கலப்பை எடுத்து உழுது கொண்டிருக்கிறானோ, உலகம் சுற்றுவதை போல, உழுது கொண்டிருப்பதை போல தன்னுடைய வயலிலும் உழுது கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். எனவே இந்த உழவு தொழில் என்பது பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உழவு தொழில் என்பது நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. இது தமிழருடைய அடையாளம் என்று சொல்லுகிறோம். இனிமேல் போக போக நாம் என்ன சொல்லுகிறோம்? அமெரிக்கா வாழ் தமிழக மக்கள், ஜெர்மனி வாழ் தமிழக மக்கள் என்று சொல்வதை போல இன்னும் கொஞ்சம் காலத்தில் நாங்கள் தமிழக வாழ் தமிழக மக்கள் என்று சொல்லும் அளவிற்கு நாம் மாற்றப்படுவோம். ஏனென்றால் அந்த அளவிற்கு இன்று நாம் நம்முடைய தொழிலை மறந்துவிட்டோம் என்பது பொருள். திருமங்கலத்துக்கு பக்கத்துல நார்த் இந்தியன்ஸ் தான் பயிரிட்டு இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உள்ள வர்றாங்க.
நம்முடைய முன்னோர்கள் வேண்டும் போது அழகா வேண்டுவாங்க, இறைவா நடுவிரல் போதும் துளையிட, இருவிரல் போதும் நாத்திட, மற்ற இருவிரல் எனக்கு எதற்கு, போனால் போகட்டும் ஐயா அப்படின்னு வேண்டுவாங்க. ஏன்னா ஒரு விரலில் துளையிட்டு இருவிரலில் நாத்திட்டு அதன் முறையில் அவர்கள் பயிரிட்டவர்கள். இந்த நமக்கு நாத்துனாலும் என்னன்னு தெரியாது, நெல்லு மரம் பார்த்திருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய காலம் வரப்போகிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் தமிழ்நாட்டு வாழ் தமிழர்களாக இருக்கக்கூடாது. நாம் தான் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அடையாளங்களை நாம் மறந்துவிடக் கூடாது, மறுத்துவிடக் கூடாது என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த தை திருநாள் எனக்கு என்ன சொல்ல வருகிறது, இந்த தையில் நான் என்ன சிந்திக்க போகிறேன் என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த தை மாதம் ஆரோக்கியத்தை, நலத்தை, வளத்தை, சாந்தத்தை, சமத்துவத்தை, நட்பில் இறுக்கத்தை, பந்தத்தை, பாசத்தை, நேசத்தை, இரக்கத்தை, உற்சாகத்தை, ஊக்கத்தை, ஏற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து பஞ்சத்தை, வஞ்சத்தை, வன்மத்தை, துரோகத்தை, அலட்சியத்தை, அலங்காரத்தை, ஆணவத்தை, கோபத்தை, குரோதத்தை, சுயநலத்தை எடுத்து இந்த தை மாசம் நமக்கு வழிகாட்ட வேண்டும். இல்லை என்றால் நாமும் அற்ப ஜந்துக்களாக வாழ்ந்து அப்படியே புல்லை போல் மறைந்து அப்படியே இறந்து கழித்து போகக்கூடிய ஒரு ஈசலுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது. அந்த ஈசலாக வாழ்வதற்கு ஈசலை படைத்து விட்டார், மனிதர்களாக வாழ்வதற்கு நம்மை படைத்து விட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனிதர்களாக வாழ்வோம், சிங்கம் புலிகளாக வாழ வேண்டாம். அவைகள் தனியாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆற்றலை எதற்கு செலவிடுகிறோம்? கோபத்திற்கா, சுயநலத்திற்கா, இல்லை பொறாமைக்கா, இல்லை பிறர் குடும்பத்தில் நடப்பதை கவனித்துக் கொண்டிருப்பதற்கா, பிறரை குறை காணும் மட்டுமே நம்முடைய ஆற்றலை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கான ஆசீர்வாதத்தை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள்படுகிறது. சிந்தித்து பார்ப்போம். சீரான முறையில் எவ்வாறு தொழுநோய் நீக்க பெற்றவர் உலகெங்கும் சென்று பரப்பி வந்தாரோ அதே போல நாம் பெற்ற அந்த ஆற்றலை நம் அருகில் இருப்பவர்களோடு பரப்பி அதன் மூலமாக இறைவனோடு இணைந்து வாழ இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.